சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க. இது பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான விரதமாக இந்த பிரதோஷ விரதமானது சொல்லப்படுது. தற்போது பிறந்திருக்கக்கூடிய பரபாபவ தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி வந்திருக்குதுங்க. இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட வேணும், நம்ம என்ன செய்தால் சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பயுமே எதிர்மறையாகவே நடக்குது, எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க கருங்காலி மாலையை நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. கருங்காலி மாலையில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கருங்காலி மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லது. இப்படி அணிந்து கொள்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. நம்மக்கிட்டையும் ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குது, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். தமிழ் புத்தாண்டான பரபாவ ஆண்டு பிறந்த பிறகு வரக்கூடிய முதல் பிரதோஷம் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷமாகுங்க. தேய்பிரையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை புதன் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நாணம், தொழில், வளர்ச்சி, செழிப்பிற்கு காரணமான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை நாளில் சிவ வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியானது கிடைக்குங்க. படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் உண்டாகுங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு உரிய அங்கீகாரமானது கிடைக்குங்க. அதே போல் உத்திராடதி நட்சத்திரத்தில் இந்த புதன் பிரதோஷமானது வந்திருக்குதுங்க. இது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. உத்திராடதி நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆவார். இதற்குரிய அதிதேவதை சிவபெருமான் ஆவாங்க. அதனால் இந்த நாளில் சிவபெருமானை நம்ம மனதார வழிபட்டோம்னா போதுங்க, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியுங்க. அதே போல் மாணவர்கள், தொழில் செய்யக்கூடிய இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சில நாட்களாக நிறைவு பெறாமல் பாதியில் நின்ற வேலைகள் அனைத்துமே சிவபெருமானுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவங்க இந்த புதன்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டங்கன்னா வீட்டில் ஒற்றுமையானது ஏற்படுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நம்ம தொடர்ந்து 12 வருஷம் பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா சிவ கணங்களில் ஒருவராகக்கூடிய பாக்கியமானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. புதன் பிரதோஷ நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புதன் பிரதோஷ நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க. நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறையோ இல்லைன்னா 1008 முறையோ கிழக்கு திசை பார்த்தபடி உட்கார்ந்து நம்ம உச்சரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மாலை நேரத்தில் மீண்டும் குளித்து விட்டு பிரதோஷ காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை நம்ம வழிபட வேணும். அதே போல் சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் நன்மையை கொடுக்குங்க. சிவபெருமானுக்கு கங்கை நீர், பால், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவனுக்கு பழங்கள், பூக்கள் என எதை சமர்ப்பித்து வழிபட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களானது கிடைக்குங்க. நவகிரக சன்னதிக்கு சென்று புதன் பகவானையும் மனதார வழிபடுவது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதனால் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் நாணமும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சிவபெருமானுக்குரிய இந்த நாளில் நந்திய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதனால கடன் தொல்லைகளிலிருந்து நம்மளால் விடுபட
வழிபட முடியுங்க. செல்வ செழிப்பானது அதிகரிக்கும். அறிவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. 16 வகையான செல்வங்களை பெற்று குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ முடியுங்க. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே அலுவலக வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டானது கிடைக்குங்க. பதவி உயர்வானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரதோஷ விரதங்கிறது சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதமாக்குங்க. இந்த விரதம் சில குறிப்பிட்ட நாள் மற்றும் மாசத்துல வரும்போது அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் என்பது செல்வத்தையும் நாணத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாகுங்க. அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க. செல்வம் என்பது பணம் மட்டும் இல்லைங்க. அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்களும் சொல்லப்படுதுங்க. அந்த 16 வகையான செல்வங்களை பெற புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலேயே நீங்கள் குளித்து விட்டு சிவன் கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தோ சிவ வழிபாட்டை நீங்கள் தொடங்கிவிட வேணுங்க. நீங்கள் பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கும் போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை படுத்தபடி நீங்கள் உட்கார்ந்து உச்சரிக்க வேணும். அதற்கு பிறகு இரவு நேரத்தில் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. புதன்கிழமை நாளில் காலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேணும். நீங்கள் கோவிலுக்கு போகும்போது செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்திய பகவானையும் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. நான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ தடைகளும் காணாமல் போக வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு கோவில்லையே நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கொடிமரத்திற்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா தலை விருச்சகத்திற்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா நந்திய பகவானுக்கு பக்கத்துலேயோ நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அன்றைய நாளில் மீண்டும் 4 மணிக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபட்டோம் அப்படின்னா தொழில் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. சிவனுக்கு அன்றைய நாளில் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். பிரதோஷம் நடக்கக்கூடிய நேரமான மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையிலான நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட வேணுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறையான எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமான தரிசனம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நாமும் கோவிலில் சென்று ஏதாவது வேலை செய்தாலோ அவர்களுடைய பார்வை நம் மீது படுமாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும், பாவங்கள் அனைத்துமே போய்விடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அன்றைய நாளில் கோவிலில் தயிர் சாதம் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி கொடுப்பதனால நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சை வாழைப்பழங்களை அன்றைய நாளில் வாங்கி கொடுப்பது சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க சைவமாக எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த நாள் முழுவதுமே சிவபெருமானுடைய திருநாமத்தை நம்ம உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்து கொள்ள வேணுங்க. சிவ தரிசனம் செய்த பிறகு மாலை நேரத்தில் நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஒவ்வொரு கிழமையிலுமே வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான விசேஷ பலன்கள் இருக்குதுங்க. அந்த வகையில் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷமானது 16 வகையான செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியதாகும். திருமணமாகாதவங்களுக்கு புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே திருமண வரனானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை போன்ற பாக்கியங்கள் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
பிரதோஷ நாளில் சிவ ஸ்லோகங்களை படிக்கிறதும் சிவ புராணத்தை படிப்பதும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய புத்தியானது தெளிவடையுங்க, மனோபலமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரதோஷ வழிபாட்டில் நீங்களும் கலந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேறிந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.